குழு கூட்டம் 144வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதற்கு வருகை தந்துள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் சக நிர்வாகிகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. போகும்போது கரெக்டு தானே? பிறந்த நாள் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறமா ஆமாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி அறிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டம் நமது 144வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம். மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் கூட்டம் நடத்துவது ஏறத்தாழ ஒரு 4-5 மாவட்டங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாம் தான் தொடர்ந்து எந்த குறையும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு சென்றிருந்தார். அப்போது அவர் இல்லாத பீரியட் பூராமே ஒரு கூட்டத்தை கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் நடத்தினோம். அந்த மாதிரி சிறப்பாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அது உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பும் காரணம். தலைவர் கூட சொன்னார், நீங்கள் நடத்தும் போது கூட்டம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டார். அதை ஒவ்வொருத்தரையும் கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் நம்பரில் கால் பண்ணி சொன்னதுனால நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து வந்திருந்தாங்க. அதைத்தான் அவர் பாராட்டினார். அந்த மாதிரி கூட்டத்தை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைய கூட்டம் வந்து முக்கியமான கூட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இந்த NHIS நம்மளது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கீம் வந்து 17 இருந்து புதுசாக வந்து மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த ஸ்கீமில் சில நல்ல அனுகூலமாக விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லா அசோசியேஷனும் வந்து இந்த முதல்வருக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில். இனிமேல் நீங்கள் கொடுக்குறதாவது பயனுள்ளதாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இங்கேருந்து எல்லா அசோசியேஷனில் வந்து ரெப்ரசன்டேஷன்லாம் அனுப்புனாங்க. நம்ம உறுப்பினர்களே தனித்தனியாக விண்ணப்பம்லாம் வாங்கி அனுப்புனாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்கீமில் வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. ஏற்கனவே இருந்த பெனிஃபிட்டுகளை வந்து குறைச்சிருக்காங்க. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும். ஏற்கனவே 497 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தால் இப்போ 644 ரூபாய்ங்கிறாங்க. அது போக நமக்கு வந்து பேக்கேஜ் சிஸ்டம் வந்து ஏற்கனவே 40-50% வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த சிஸ்டத்தில் இப்போ 30% தான் கிடைக்கும்னு போடுறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து நமக்கு தேவையில்லை, நாங்கள் ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுங்க, நாங்கள் இஷ்டம் வந்தால் இருக்கோம், இல்லைன்னா வெளியேறிக்கிறோங்கிற கோரிக்கையை வச்சு பல போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்மளாம் இருக்கோம். ஓய்வூதியர் சங்கங்கள் அனைத்தும் இதற்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்றுபட்டு ஒரு இதை உருவாக்கணும் முடிவில் இருக்காங்க. அந்த முடிவுக்கு நமது சங்கமும் வந்து தேவையான ஆதாரமான வேலைகளையும் நம்ம செய்வோம். இப்போ இந்த ஸ்கீமை பற்றி தலைவர் அவர்கள் கொஞ்சம் விளக்கமாகவே உங்களுக்கு பேசுவார். நிறைய என்னென்ன வகையிலெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அவர் பேசுவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதம் வந்து வழக்கம் போல் பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து 4 பேர் கொண்டாடுறாங்க. இந்த ஜூலை மாதத்தில் நம்ம உறுப்பினர்கள் திரு பி. வேலுச்சாமி அவர் வந்து 2ஆம் தேதி, திருமதி டி. சின்னம்மாள் அவர்கள் 25/7 அவங்க வரலைன்னு நினைக்கிறேன், திரு சி. ரத்னவேல் அவர்கள் 10/7, திரு ஏ. மோகன் அவர்கள் 15/7. ஓகே, அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம அசோசியேஷன் வந்து தொடர்ந்து இந்த கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு வந்து தீர்மானங்களை ஒவ்வொரு மாதமும் நம்ம போடுறோம். இந்த தீர்மானங்களை வந்து செயற்குழுவுக்கும் கொண்டு போகிறோம், அதுக்கப்புறம் பொதுக்குழுவுக்கும் கொண்டு போகிறோம். பொதுக்குழுவுலேயும் வந்து கன்சால்டேட் பண்ணி தீர்மானங்கள்லாம் போடுறாங்க. அந்த தீர்மானங்களில் வந்து நமக்கு எவ்வளவு நிறைவேறி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளுடைய தீர்மானங்களில் வந்து அரசு செவிமெடுத்து
அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே நமக்கு என்ன நன்மைகள் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக நமது சங்கங்கள் எப்போவுமே நம்ம சங்கத்தில் வந்து தீர்மானம் போட்டதுக்கப்புறம் தொடர்ந்து போய் அரசு அலுவலர்களையும் செயலாளர்களையும் ஏன் மந்திரிகளை கூட பார்த்துருக்காங்க. அது மாதிரி தொடர்ந்து செஞ்சால் தான் ஏதாவது பிரயோஜனப்படும். ஏன்னா இப்போ உள்ள மந்திரிகள் வந்து அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறல அவங்க இன்னும். இனிமேல் வந்து அவங்களுக்கு நம்ம தான் போய் சொல்லி எங்களுக்கும் பிரச்சனையெல்லாம் இருக்குது, நீங்கள் மக்கள் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் அவங்கள்ட்ட போய் நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த வருகின்ற பொதுக்குழு வந்து நமக்கு ஈரோட்டில் வந்து 14/8 வந்து நடத்துகிறதா இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஈரோட்டில் நடக்குது 14/8. அப்போ அந்த பொதுக்குழுவில் நம்ம தீர்மானங்கள் போட்டு அந்த தீர்மானங்களை போய் அங்கே போய் அரசு அலுவலர்களிடம் நம்ம அமைச்சர்களிடமும் வலியுறுத்தி பேசி நமக்கு ஏதாவது செய்யணும். இந்த முதல்கண் இந்த இது மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல வழிமுறையை கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு திருத்தப்பட்ட ஒரு அவங்க கொண்டு வரணும். அதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி எடுக்கணும். அது நம்ம சங்கம்தான் வந்து முதல்ல எப்போவுமே வந்து முன்கை எடுத்து வைப்பார்கள். அந்த முறையிலே நான் நமது மாநில தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நம்ம சங்க சார்பாக முதல்ல வந்து ரெப்ரசன்டேஷன் கொண்டு போங்க. அப்போ தான் வந்து நிச்சயம் நடக்கும். அடுத்து சென்ற கூட்ட அறிக்கையை இப்போது வாசிக்கிறேன். 33வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் 13/6/2026 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டடத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ். முக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் மாவட்ட துணைத் தலைவர் திரு KR ராஜா மதிவாணன் அவர்கள் வரவேற்றார். மாவட்ட செயலர் திரு வி. வேலாயுதம் அவர்கள் சென்ற கூட்ட அறிக்கையை உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டி தீர்மானங்களுக்கு உறுப்பினர்களின் கரவொலி ஒப்புதலை பெற்றார். அதன் பின்னர் தலைவர் அவர்கள் தலைமை உரையாற்றினார். தலைமை உரையை துவங்குவதற்கு முன்னர் நமது சங்கத்தில் புதிதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் பொருட்டு இம்மாதத்தில், அதாவது ஜூன் 2026 முதல் பிறந்தநாள் காணும் கீழ்கண்ட 8 உறுப்பினர்களுக்கும் தலைவர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள். 1 SR சுதர்சன், 2 திரு K. ராமையா, 3 P. மனோகரன், 4 K. பழனிக்குமார், 5 V. சந்திரன், 6 திருமதி P. கிருஷ்ணவேணி, 7 திரு A. கணேசன், 8 திரு M. சந்திரசேகரன். இந்த 8 பேருக்கும் வந்து தலைவர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள். அதன் பிறகு அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த திருவாளர்கள் K. பழனிக்குமார், திருமதி P. கிருஷ்ணவேணி, திரு A. கணேசன் ஆகிய மூவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செலுத்தினார். உறுப்பினர்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அதன் பின்னர் இம்மாதம் வருகை தந்துள்ள புதிய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ளும் பொருட்டு நமது சங்க வரலாறை சுருக்கமாக எடுத்துரைத்தார். அதில் முக்கியமாக சங்க வளர்ச்சி, உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கியது, முகவரி புத்தகம் வழங்கியது, தொலைபேசி கையேடு வழங்கியது, 31 மாநில செயற்குழுக்களையும் 15 ஆண்டு பேரவைகளையும் மிகவும் சிறப்பாக ஒரு மாநில மாநாட்டையும் நடத்தியது ஆகியவற்றை குறிப்பிட்டார். அதன் பின்னர் உறுப்பினர்கள் மீது நிலுவையில் இருந்த ஏராளமான ஒழுங்கு நடவடிக்கைகளை வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை செயலர் ஆகியோரை சந்தித்து முடிவுக்கு கொண்டு வந்ததையும் பெருமையுடன் குறிப்பிட்டார். பின்னர் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்களில் ஒரு சிலரை தவிர அனைவரும் நமது சங்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் குறிப்பிட்டார். நமது ஊதிய முரண்பாடுகள் சம்பந்தமாக உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 ரிட்டு மனுக்களின் தற்போதைய நிலையை எடுத்துரைத்தார். புதுக்கோட்டையில் நமது சங்கத்தின் நிதியை கொண்டு கட்டப்பட்ட சங்க கட்டிடத்தை தனதாக்கி கொண்ட முன்னாள் தலைவர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள மானநட்ட வழக்கு தொடர்பாகவும் அவரது கருத்துக்களை தெரிவித்தார். இறுதியாக இன்று நம்மோடு இணைந்துள்ள புதிய உறுப்பினர் திருமதி முருகேசி அவர்களை சிறப்பாக வரவேற்று உரையை நிறைவு செய்தார். அவங்க வரல இன்னைக்கு. பின்னர் பொருளாளர் திரு கண்ணதேவ ஜெகதீஷ் அவர்கள் மாவட்ட வளர்ச்சி நிதி, மாநில வளர்ச்சி நிதி வழங்கிய உறுப்பினர்களின் பட்டியலை வாசித்து காட்டி இதுவரை வழங்காத உறுப்பினர்களை உடனே வழங்கி சங்கத்தின் நிதிநிலையை மேம்படுத்த உதவுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்று தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 2. நமக்கு 1/1/2026 முதல் DA வழங்கியமைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3. நமது மாவட்ட சங்கத்தின் புதிய முடிவின்படி இம்மாதத்தில் பிறந்த நாள் காணும் கீழ்கண்ட 8 உறுப்பினர்களுக்கும் நமது மாவட்ட சங்கத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது.
1 திரு எஸ்ஆர் சுதர்சன், 2 க ராமையா, 3 பி மனோகரன், 4 கே பழனிக்குமார், 5 வி சந்திரன், 6 திருமதி பி கிருஷ்ணவேணி, 7 திரு ஏ கணேசன், 8 எம் சந்திரசேகரன். அவர்களில் கூட்டத்தில் கலந்து கொண்ட கீழ்கண்ட 3 உறுப்பினர்களுக்கு மட்டும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. திரு பழனிக்குமார், திருமதி பி கிருஷ்ணவேணி, திரு ஏ கணேசன். இம்மாதம் பிறந்தநாள் காணும் நமது சங்க உறுப்பினர்கள் நீண்ட காலம் நோய் நொடியின்றி வாழ வாழ்த்தி தீர்மானம் ஏற்றப்படுகிறது. தீர்மானம் 4. இன்று நம்மோடு இணைந்துள்ள புதிய உறுப்பினர் திருமதி முருகேசி அவர்களை வரவேற்று தீர்மானம் ஏற்றப்படுகிறது. தீர்மானம் 5. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவரது மகன் திரு எம் முத்துக்குமார் ஐடிபிஐ வங்கியின் டிஜிஎம்மாக பதவி உயர்வு பெற்றமைக்காக நமது தலைவர் அவர்கள் எஸ்கேசி வழங்கியுள்ளார். அவருக்கு உறுப்பினர்கள் சார்பாக நன்றி தெரிவித்து தீர்மானம் ஏற்றப்படுகிறது. இறுதியாக மாவட்ட இணைச் செயலர் திருமதி ஈவலின் மெட்டில்டா அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களுக்கு கரவொலி மூலம் ஒப்புதல் கூறினார். நன்றி, வணக்கம். பார்ந்த 144வது தாசோராவினுடைய மதுரை மாவட்டத்து கூட்டத்தை சிறப்பிக்க வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் சகோதரிகள், சகோதரர்கள், சக மாவட்ட நிர்வாகிகள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று, என்னுடைய சார்பாக வரவேற்று என்னுடைய முன்னுரையை துவக்குகிறேன். நம்ம இதை பொறுத்தவரை இது புதிதாக இப்போ போன மாத கூட்டத்திலிருந்து பிறந்த நாள் விழா காணும் உறுப்பினர்களை பாராட்டுதல் என்ற ஒரு அஜெண்டாவை வந்து புகுத்தி இருக்கின்றோம். அதை இது 2வது மாதம் தானே செயல்படுத்துகிறோம். முதல்ல பிஃபோர் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் வந்து அவங்கள வந்து கௌரவித்து அவங்களுடைய கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு குதூகலிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விழாக்களை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்ற முகத்தான் இன்று அந்த 4 பேர் டி வேலுசாமி வந்துடுங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ எல்லாரும் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ.